வணக்கம். இன்றைக்கி மண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. மண்டே ஆஸ் யூஷுவல் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களும் ஆஃபீஸ் போயாச்சு. அதுக்கப்புறம் அவங்களாம் போன அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்றேன்னா கொஞ்சம் முளைக்கட்டின பயிறு, அவிச்ச முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், வெங்காயம், பெப்பர் அண்ட் சால்ட்டு. இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணி நான் காலையில் இதை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். ஒரு பவுல் ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஒரு என்ன சொல்கிற ஒரு சின்ன கப்பு நான் எடுத்துருக்கிறேன். நான் அதாவது ஒரு 150 கிராம்னு வச்சுக்கலாமே. அதனால நான் டெய்லி இது வாரத்துக்கு 2 நாள் ஆச்சு நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் அவரைக்காய் போட்டு வேர்க்கடலை போட்டு இந்த மாதிரி ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார். அவ்வளோதான் இன்றைக்கி மதியானம் லன்ச்சு. இதுதான் நான் பசங்களுக்கு நான் கட்டி கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு முருங்கைப்பூ பொரியலில் பண்ணி கொடுத்தேன். அவ்வளோதான். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு 11 o'clock மேலே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக என்ன சொல்கிறது ஜூஸு இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி நான் நட்ஸு ஜூஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலான்ட்டு அதில் அத்திப்பழம், திராட்சை, பாதாம், பேரிச்சம்பழம் அந்த மாதிரி பாலில் ஊற வச்சு தேன் மட்டும் லைட்டாக போட்டு நான் சொல்கிறேன் இனிப்புக்கொசரம் நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு அந்த மாதிரி தான் இந்த மந்த்து நான் க்ரோசரி ஐட்டம்ஸே நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் என்ன சொல்கிறது பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொல்லலாம். நல்லா சரி போகட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு என்ன தேவைப்படுமோ அது மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மத்தியானம் சாப்பிட்டு நான் போய் தம்பியை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. நான் சீக்கிரம் போயிடணும், இல்லைன்னா தம்பி பையன் நான் ஃபீலிங் ஆவான். அவனுக்கு நான் கரெக்டாக நான் போய் பெல் அடித்தோன்னு நிற்கணும். அது சரின்ட்டு அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு ஈவினிங் மேலே தான் நான் ஒரு தக்காளி தொக்கு செய்யலான்னு நான் நினச்சிருந்தேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா வத்தை, அப்புறம் பொடிசாக நறுக்கின ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நான் நல்லா வதக்கிப்பேன். இது நல்லா இருக்கும் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்கு, லெமன் ரைஸுக்கு, புளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நான் என்னோடய ஃபேவரேட் இது தக்காளி தொக்கு. அப்புறம் ஒரு 5 பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு என்ன மாதிரி மிளகாத்தூள், கலருக்கு கொடுக்கறதுக்கு காஷ்மீர் ரெட் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் பசங்களுக்கு ஈவினிங் தோசை தான் நான் ரெடி பண்ணி நான் கொடுத்துருந்தேன். அதனால் தோசை சுட்டு அவங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனில் வாங்கினேன் இந்த தோசைக்கல் தேய்க்கிறது. இது நல்லாவே இல்லை, கையிலலாம் நல்லா ஆவி பறக்குது. அதனால நான் அதை ஓர கட்டிட்டேன். சரி எப்பவும் போல் மாதிரி நம்ம கையிலே கரண்டி இருக்குதுங்களா, தோசைக்கல் கரண்டி, அதுலேயே நம்ம செஞ்சுக்கலாமன்ட்டு அது ஓரமாக வச்சுட்டேன். அது நல்லாவே இல்லை, வாங்கி வேஸ்ட்டாக. நல்லாவே இல்லை, அது 20 ரூபா தான். அதிக காசு கொடுத்து வாங்கியிருந்தேன்னா மனசு நல்லா பலூன் மாதிரி வெடிஞ்சிருக்கும். சரின்ட்டு ஒரு அடியாக பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்து தக்காளி தொக்கு வச்சு கொடுத்தாச்சு. பசங்களை நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே அவர் வந்துட்டாங்க. அவர் அப்புறம் நான் மார்க்கெட்டில் போயிட்டு அவர் தான் தோசை சுடுறேன்னு சொன்னார், மாமா தான். அப்புறம் மாமா எனக்கு தோசை சுட்டு கொடுத்தாரு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். நான் தான் ஏற்கனவே வீக் பேஷண்ட் ஆச்சே, அதனால் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து அப்படியே நம்மளோட நாடகம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னது பாண்டியன் ஸ்டோரும் நான் அவ்வளோவா பார்க்க மாட்டேன், பிடிச்சாதான் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். நாடகம் பைத்தியம்னு சொல்ல முடியாது, பார்ப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு நம்ம செஞ்ச ஒரு டேஸ்ட்டான தக்காளி தொக்கு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பாட்டெலாம் முடிச்சிடுச்சு. பாப்பா குட்டி எப்போவுமே லேட்டாக தான் வருவாள். அவளோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எழுதுற ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இதுதான் நான் காய்கறி வாங்கினேன். ஒரு 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு காயின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் துணிலாம் நைட்டே நான் வாஷ் பண்ணி நான் போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு ஷட் டவுன் சொன்னேன் நாங்களே.
அதுக்கப்புறம் தம்பி பையனை வந்து நான் தூங்க வைக்கணும். தூங்க வச்சுட்டேன். அவ்வளோதான். மண்டே வந்து சூப்பராக போயிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.